ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் புரட்டாசி 3வது சனிக்கிழமை நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எப்போவுமோ போனது, இடையிலலாம் போகவே முடியல. 2 வாரமாக பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்கனால அங்கேயே சாமி கும்பிட்டாச்சு. இந்த வாரம் கண்டிப்பாக போயே ஆகணுன்ட்டு போயிட்டு வந்தோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூருக்கு தான் போயிருந்தேங்க. சாத்தூர் மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷம். இருக்கன்குடி மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில். ஏன்னா அந்த கோயிலோட நேம் தான் எனக்கும் அந்த சாமியோட பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு மொட்டை போடணும்னு சொல்லிவிட்டு என் தம்பி கூப்பிட்டுருந்தாப்புல. அதனால தான் போயிருந்தேன். காலையில் 7 மணி இருக்குங்க. ட்ரெயின் ஏறினது தான் 8:15 8:30க்கெலாம் அங்கே ரீச் ஆயாச்சு. போனோன்னே ஸ்டேஷன்லேயே இட்லி சட்னிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பிறகு தான் நாங்கள் சாத்தூர் மாரியம்மன் கோயிலை பார்க்குறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக கிளம்புனோம். இருக்கன்குடிக்கு பஸ் ஸ்டாண்ட் போய் ஏறி பஸ்ஸில் போகணும். அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க வேண்டாம். டக்குன்னு ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கம்தான். டக்குன்னு போனதுமே நாங்கள் மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2மே குட்டி பசங்க தான், பொண்ணு ஒரு பையன். அவங்க 2 பேருக்குமே மொட்டை போட்டாச்சு. இப்போவுமே மொட்டை சீக்கிரம் போட்டால் தான் நம்ம குளிச்சுட்டு பிறகு சக்கரை பொங்கல் வச்சுட்டு கொஞ்சம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு மாவிளக்கும் எடுத்தோம். அங்கே நிறைய தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு கோயிலில் கூட்டம் நிறைய இருந்தது. எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கோயில் கூட்டம் ரொம்ப இருக்கும். இந்த கோயில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ணன் வீட்டில் கடைசியாக கிளம்புனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு வந்தது தான். இப்போ உள்ளே சாமி பிரகாரத்தெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது நாங்கள் சாமிலாம் எடுக்கலை. போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் மாவிளக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. மத்தியானம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிருந்தனால அங்கேயே சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வர்ற பாதையில் குட்டி பசங்க அப்படிங்கிறனால நிறையவே விளையாட்டு ஜாமானை பார்த்தோன்னே கேட்டாங்க. 1 2 வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரமே பஸ் ஏறிட்டோம். வெளியே வரவுமே பஸ் இருந்தனால ட்ரெயினுமே நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு பிடிச்சாச்சு. 4 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சுங்க. கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு 6 மணிக்கெலாம் 5:40க்கெலாம் நாங்கள் திருநெல்வேலி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ட்ரெயினில் போய் 2 வருஷம் ஆயிட்டுங்க. போகவே இல்லை. கடைசியாக ஒண்டர்லா போகும்போது ட்ரெயினில் போன மாதிரி ஞாபகம். மற்றபடி நான் ட்ரெயினில் போகவே இல்லை. சரி, இன்றைக்கி ட்ரெயினில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.